திருப்பூர்லேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு சிவாஜி சொன்னாராம், குமரன் மனைவி ராமாயி அம்மா எப்படி இருக்காங்க? அப்போ அவங்க உயிரோடு இருந்த காலம். ராமாயி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்களாம். இருக்காங்க. அப்போ முதுமை தான் இருக்காங்க அப்படின்ட்டு திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிவாஜி சாருக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. இங்கே திருப்பூரில் ராஜபாட் ரங்கதுரை என்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் அதை பார்க்குற அளவு வயது, அப்புறம் எனக்கு வயசாச்சுன்னு அவர் சொன்னது கடைசியில் உண்மையாக இரும்பல இருக்கேன். ராஜபாட் ரங்கதுரை படம் பார்த்துருக்கீங்களா? ஐயா அது அப்புறம் பார்த்துக்கலாம். சிவாஜி நடித்த படம் அது. அதில் பல வேடங்கள். அவர் ஒரு நாடக நடிகர். அதில் ஒரு காட்சியில் அவர் திருப்பூர் குமரனாக நடிப்பார். திருப்பூர் குமரனாக நடிப்பார். கையில் கொடி. அதான் உங்கள் ஊரில் நடந்தது தானே, உங்களுக்கு தெரியாது, நான் இங்கே சொல்ல போகிறேன். அது மேலே மேலே விழுது, சொத்து சொத்து சொத்துரு விழுது. சிவாஜி சார் நடிக்க கேட்கணுமா அந்த காட்சியில்? கொடியை விடாத குமரனுடைய நடிப்பை அவர் அந்த திரையிலே பார்த்துட்டு திடீர்னு தேட்டர், திருப்பூர் தேட்டர், எந்த தேட்டர்னு எனக்கு தெரியல, இங்கே இருக்கிற ஏதோ ஒரு தேட்டர், அல்லோல கலவலம் தேட்டரில் ஒரே அமளி. என்னன்னு பார்த்தா ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த காட்சியை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு அந்த அம்மாவை எழுப்பி கொஞ்சம் எல்லாம் யார் மயக்கம் போட்டு விழுந்ததுன்னா, அந்த படத்தை பார்க்க போயிருந்த குமரன் அவர்களினுடைய மனைவி ராமாயி அம்மா தேட்டருக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே திருப்பூர் கிருஷ்ணன் அப்போ இங்கே தான் இருந்திருக்கார். அவர் போய் கேட்டிருக்காரு, அம்மா நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமா, நீங்கள் பார்க்காத கஷ்டமா அம்மா, என்னம்மா ஒரு சினிமாவை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? தம்பி, எனக்கு 10 வயசில் கல்யாணம், 17 வயசில் அவர் போலீஸ்காரங்க தடியடியில் அவர் இறந்துட்டார். இந்த 7 வருஷமும் பெரும்பாலும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஏன் அவங்க வயசுக்கு வரல, அப்போ பெரும்பாலும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். இந்த சம்பவம் நடந்த போது கூட நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டுது, என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், எதையும் நான் நேரில் பார்க்கல. ஆனால் இந்த படத்தில் அந்த தம்பி நடிக்குது இல்லை, அதை பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் இப்படித்தானே துடிச்சிருப்பாருன்னு நினச்சேன், எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு ராமாயி அம்மாள் அவர்கள் சொன்னதாக திருப்பூர் கிருஷ்ணன் பதிவு செய்கிறார். அப்போ சிவாஜி சொன்னார், அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எவ்வளவோ விருது கிடச்சிருக்கு, எவ்வளவோ நடிப்புக்காக நான் விருது வாங்கிட்டேன். ஆனால் அந்த அம்மா என் நடிப்பை பார்த்து மயங்கி விழுந்தாங்களே, அந்த தியாக செம்மல், அதை விட பெரிய விருது என் நடிப்புக்கு கிடைச்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட எவ்வளவு ஈஸி இல்லை? ஒருத்தர் அடிக்கிற போது கொடியை கீழே போட்டு போயிருந்தா யார் கேள்வி கேட்டிருக்க போகிறாங்க? நீங்கள் கேட்டிருக்க போகிறீங்களா, நான் கேட்டிருக்க போகிறேன்னா? எவ்வளவு ஈஸி. தடியை வச்சுக்கிட்டு வர, சரி கொடி போட்டுட்டு போயிடல, வேணும்னா அப்புறம் எடுத்து, இவ்வளோ இப்படி தானேங்க நாம் முடிவு பண்ணுவோம். ஆனால் கீழே விடப்பட்டது கொடி அல்ல, இந்த தேசத்தினுடைய மானம் என்று நினைத்த ஒரு இளைஞனுடைய ஊர் இந்த ஊர். இப்போ யாரோ ஒரு ஆள் எங்கிருந்தோ டேரிஃப் போட்டதுக்காக அஞ்சுகிற ஆட்களா நீங்கள்? இது நம்மை நாமே மறு கண்டுபிடிப்பு செய்வதற்கான ஒரு பொன்னான தருணம் என்று தான் நான் நினைப்பேன். எவ்ரி த்ரெட் இஸ் an opportunity. ஒவ்வொரு சவாலும் ஒரு புது பாதையை திறக்கும் என்பது போல இது நடந்தது. இது மாறும். அது மாறுகிற வரை திருப்பூர் நின்று சாதித்து காட்டும் என்பதிலே எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் கம்பனையும் திருப்பூர் மண்ணையும் இணைத்து நாம் எல்லாரும் மனதளவில் மகிழ்ச்சி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பட்டிமன்றம். இங்கே சாப்பாடோடு இந்த விழாவை நடத்துகிறார்கள். அதற்கு உதவி செய்கிற பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. ஏன்னா ஒரு 8:15 மணி ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கெல்லாம் ஒரு சரி பிடிக்க மாட்டாங்க போல இருக்கு, பேசிக்கிட்டே இருக்காங்க ஒன்று தோணிடும். ஏன்னா வீட்டில் வந்து மாவை எடுத்து வச்சுட்டு வந்திருப்பாங்க தோசை ஊற்றுறதுக்கு, அவங்க போய் தான் தோசை ஊற்றணும். அதனால் அப்படியே 8:15 8:30 லேசாக கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனையே வேணான்னு இங்கே செவிக்கும் உணவு வயிற்றுக்கும் உணவு என்று வழங்குகின்றது திருப்பூர் கம்பன் கழகம். ஸோ எவ்வளவு நேரம் நீங்கள் இருக்கலான்ற அபிப்பிராயத்தில் இருக்கீங்க? அது தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நாங்கள் பேசணும். நாங்கள் நாளைக்கு மட்டும் பேசுவோம், விடிய விடிய 2 பேர் மட்டும் தலையாடுறாங்க, நாங்களும் இருப்போன்னு. ஒரு 9:30க்குள் முடித்தா பரவாயில்லையா உங்களுக்கு? ரொம்ப லேட்டாகுது, ஒரு 5 நிமிஷம். என்னங்க இது? நான் சென்னையிலேருந்து வரேங்க. எங்கள் ஊரில் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுவாங்க. எங்கள் ஊரில் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், எங்கே எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கை தட்டுங்க, எங்கே எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கை தட்டுங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு என்னை கொண்டு விட்டுறாதீங்க. ஒரு தடவை சொல்லிட்டா நீங்கள் எல்லாம் கை தட்டி கூட வந்து சேர்ந்துக்கணும்.
கம்பன் என்ன தந்தான் அதுதானே கேட்கணும். கம்பனை படித்தால் ஒழுக்கம் வரும் என்று சொல்லுகிறோம், கம்பனை படித்தால் உயர்வு வரும் என்று சொல்லுகிறோம். கம்பன் எதை செய்தான்? கம்பனுடைய பெருமை என்னவென்றால் தெரிந்ததை தெரியாததாக்குவான், தெரியாததை தெரிந்ததாக்குவான். அதுதான் கம்பனுடைய பெருமை. அது என்ன தெரிஞ்சது தெரியாது, எது தெரிந்தது? இந்த கதை நமக்கு தெரிந்த கதை. கம்பன் வந்தது 12ஆம் நூற்றாண்டில். வால்மீகி ராமாயணத்தை எழுதியது நிறைய மதிப்பீடுகள் இருக்கு. அதில் ரொம்ப குறைஞ்சபட்ச மதிப்பீடு 4000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கதை ஏற்கனவே இங்கு நன்று எல்லாருக்கும் தெரிந்த கதை. இந்த தெரிந்த கதையைத்தான் கம்பன் எடுத்து கம்பராமாயணம் எழுதுகிறார். ஆனால் கம்பராமாயணத்தை படிக்கிற போது பல இடங்களில் நமக்கு பதற்றமாக இருக்கிறது. ஐயோ, ராவணன் வந்து சன்னியாசியாக வந்து நிற்கிறான், நம்ம மனம் கதறுகிறது, சீதைட்ட போகாத போகாத வெளியில போகாதன்னு கதறுகிறது. அந்த கதை நமக்கு தெரியாதா? ஆனால் அவன் எழுதுகிற பாணியில் தெரிந்ததை தெரியாததாக்குவான் கம்பன். தெரியாததை தெரிந்ததா? எது தெரியாது? கடவுள்னா என்னன்னு நமக்கு தெரியாது, எப்படி இருப்பார்னு தெரியாது, அவருடைய கருணை எப்படி என்று நமக்கு தெரியாது, உருவம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் கம்பனை படிக்கிற போது உருவமற்ற அந்த கடவுளினுடைய கருணையை நமக்கு தெரிந்ததாக்கி விடுகிறான். கடவுளை நமக்கு பக்கத்திலே கொண்டு வந்து விடுகின்றான். தெரிந்ததை தெரியாததாக்குவான், தெரியாததை தெரிந்ததாக்குவான். அதுதான் கம்பன் நமக்கு தமிழுக்கு செய்திருக்கிற மாபெரும் சொத்து கம்பன்.